with no one to quench it. Seek and live. Seek and live. The meaning of this is, seek is nothing but prayer. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறதான அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேடுங்கள் என்று சொல்லும்பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பது. Seek is praying and asking the Spirit of the Lord. தேடுகிறது என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது. Because Holy Spirit is a life for you. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஜீவனாய் வாழ்க்கையாய் காணப்படுகிறார். If there is no Holy Spirit, you will have death. பரிசுத்த ஆவியின் இல்லாவிட்டால் நாம் மரித்தவர்களாய் காணப்படுவோம். So the secret behind receiving all this anointing is seek the Lord. இந்த அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ரகசியம் என்னவென்று சொன்னால் தேவனை தேட வேண்டும், அவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். This week, who all took fasting and sought the Lord? இந்த வாரத்தில் யாரெல்லாம் உபவாசித்து தேவனை தேடினீங்க? Seek. And when you seek, when you sit there in the presence of Lord and saying, Lord, I want you, that is thirsty. நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது அதுதான் தாகம் உள்ள ஒரு ஆத்மாவாக காணப்படுகிறது. When you seek him and when you pray every day, seek him every day, these anointings will start flowing in you. நீங்கள் அனுதினமும் அவரை தேடும் பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. This week, I'll tell you, a week of seeking the Lord. இந்த வாரம் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற வாரமாய் காணப்பட்டது. Hallelujah. Hallelujah. Make a commitment. Lord, this week I will pray. வருகிற வாரம் என்னுடைய ஜெப வாரமாய் நான் மாற்றுகிறேன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க ஆண்டவர் சமூகத்தில். I'll tell you, put an alarm in your phone and say every 2 hours put an alarm. After every 2 hours, as soon as the alarm rings, seek him saying, Lord, I love you. I want to worship you. Few seconds, I will tell you, you will turn like one dynamite. You will turn like a bomb. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்க அலாரம் செட் பண்ணிட்டு நீங்க ஆண்டவரை தூக்கி ஒரு சில நிமிடங்கள் அவரை ஆராதித்து தேடி பாருங்கள். What all you face problem, it should be only in this year. இந்த ஆண்டு மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் மாறி போகும். What all you fought should be only in this year. நீங்க என்னென்ன போராடுனீங்களோ அது இந்த வருஷத்தோட முடிய வேண்டும். Today, as a child of God, you should have whirlwind, you should have storm, you should have wind of the Lord and walk the next year with power and with glory of the Lord. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இந்த சுழல் காற்றையும் இந்த தேவனுடைய காற்றையும் பெற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டிலே பிரவேசிப்பொழுது அந்த வல்லமையோடும் அதிகாரத்திலும் பிரவேசியுங்கள். Hallelujah. Hallelujah. Are you ready to enter the next year with the power of the Lord? அடுத்த ஆண்டை பிரவேசிப்பதற்கு நீங்கள் தேவனுடைய வல்லமையோடு நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? That's the power and the glory that will proceed. Next year, you're stepping with mighty power and anointing of God Almighty. அடுத்த ஆண்டிலே நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினாலும் அதிகாரத்தோடும் நீங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Romans 9:32. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Yeah, book of Romans chapter 9 verse 32. You are praying and worshiping, but you didn't have faith that God is standing for you. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், ஆனால் விசுவாசம் இல்லாதிருப்பதனாலே தேவனுடைய அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Seeking is important, but seeking in faith is more important. அவரை தேடுவது மாத்திரமல்ல, அவரை தேடும் பொழுது விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும். The same Jesus who gives you power can become a stumbling block because it stays there. They will be stumbled at this block, the stumbling stone. விசுவாசம் இல்லாதவனால இதே இயேசு அவர்களுக்கு தடையாய் காணப்படுகிறார். Faith gives you anointing. Faith விசுவாசம் gives you power. விசுவாசம் உங்களுக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுக்கிறதா இருக்கிறது. We'll read there. Behold, I lay in Zion a stumbling rock of offense. We'll all read there. Whoever believes in him will not be ashamed. Whoever believes in him will not be ashamed. We will go on this rock.
இடறதுக்கான கல்லையும் தவறுதற்கான கல்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் இவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. I'll talk about this, but before I'll finish the wind. One is whirlwind. Two is the wind of the Lord, which carries the anointing and gives you. ஒன்று சுழல் காற்று, இன்னொன்று காற்று, தேவனுடைய காற்று. அது உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறதா It is இருக்கிறது. more like a mediator between you and God. It will come and give you and go. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இடைத்தரகர் போல அது இருந்து உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது காற்று. Okay, 3, dew of heaven. Psalms 133:3. மூன்றாம் சங்கீதம் 133. முதலாம் அதிகாரம் 133:3. 133ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Yeah, we'll repeat again. For there the dew will rest on the mountain, and the blessings of the Lord will rest there. இங்கே பனி பர்வதத்திலே இறங்குகிறதா இருக்கிறது, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜீவனும் கட்டளிடுகிறார் என்று The சொல்றார். whirlwind destroys everything, removes everything, clears everything. The wind of the Lord replaces everything, but the dew of the Lord brings blessings on your life. ஹல்லேலூயா. சுழல் காற்று எல்லா அந்தகாரங்களையும் அழிக்கிறதாய் காணப்படுகிறது. காற்று உங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்களை மாற்றி அமைக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த பனியானது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. The blessings of the Lord is in the dew of heaven. So தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பனியிலே காணப்படுகிறது. for some people the anointing will feel like chills, goosebumps. You know, the presence will be so tingling. That is blessings resting on you. சிலருக்கு இது பனி சரீரத்திலே ஒரு குளிரான ஒரு அனுபவம் உண்டாகும், ஒரு புல் அரிக்கிறதான அனுபவம் உண்டாகும். அது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. What anointing you want, it's yours. You want the dew of heaven on you, creating blessing, or you want the wind of the Lord bringing gift upon you, or you want a whirlwind of the Lord uprooting your enemies. எப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமோ அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். All three is yours. இந்த மூன்றுமே உங்களுக்குரியதுதான். Hallelujah. Hallelujah. You understood the three different type the power of God moves upon your life. இந்த மூன்று விதமான கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவதை நீங்கள் உணரலாம். This will rest today. Use it, seek it, and allow it to work. இன்றைக்கு உங்கள் மேலே அது இறங்குகிறதாய் காணப்படுகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். How do we use it? Okay, if you are having warfare, call upon the anointing, the right anointing. எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் எந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவையோ அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ಯಾವ ಅಭಿಷೇಕ ಬೇಕೋ ಆ ಅಭಿಷೇಕ ಮಾತ್ರನ ಕರೀರಿ. Call the right anointing that it creates a blessing. Call a right anointing, because Proverbs, book of Proverbs says, warfares are won by wisdom and knowledge of the Lord. Warfares are won by the wisdom and the knowledge of the Lord. So until you have your wisdom and knowledge about your anointings, you can't use them. நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை குறித்தான ஒரு அறிவும் ஞானமும் இல்லாவிட்டால் நீங்கள் அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. When enemy is trying to rob you, destroy you, you can't call, Lord, let the dew of heaven fall on me. உங்களுடைய சத்துரு உங்களை அழிக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனே உம்முடைய பனி என் மேல் இறங்கட்டும் என்று நீங்கள் கேட்க முடியாது. When sickness is striking you, you can't call the dew of heaven. நீங்கள் உங்களுடைய எதிரி உங்களை அழிக்க நினைக்கும் போது நீங்கள் தேவனுடைய அந்த பனியை நீங்கள் அழைக்க முடியாது. It's time for you to pull your sleeves and say, let's God get down for the war today. நீங்க கையை நல்லா சுருட்டிட்டு நீங்க தேவனுடைய சமூகத்தில் யுத்தத்திற்காய் தயாராக வேண்டும். Hallelujah. Hallelujah. Are you ready to face your enemy with the power of the Lord? சத்துருவை எதிர்கொள்ள தேவனுடைய வல்லமையோடு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? Are you ready to face your situation with the anointing of the Lord? தேவனுடைய அபிஷேகத்தோடு உங்களுடைய சூழ்நிலையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Seek him in faith and use this anointing and destroy and wait.
விசுவாசத்தோடு அவரை தேடுங்கள். இந்த அபிஷேகத்தை பயன்படுத்தி As சத்துருவின் per கிரியைகளை அழித்துப் Jeremiah, போடுங்கள். this whirlwind today will release and it will not rest until it is finished in your life. இந்த சுழல் காற்று உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அழித்து போடும் வரை, சத்துருடைய கிரியைகளை அழித்து போடும் வரைக்கும் இது ஓய்ந்திராது. That's the power of the wind of the Lord. அதுவே தேவனுடைய வல்லமையான காற்றின் அடையாளமாய் காணப்படுகிறது. This wind comes through an access. This wind is given to you by a name, Jesus. இந்த காற்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Generations have come, generations have gone, but Jesus is not changed. சந்ததிகள் போகும் வரலாம், மாறி போகும், ஆனால் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். Technology can change, people can change, satellites can change, life can change, but whatever comes, He is the same God who is established His throne forever. எல்லா தொழில்நுட்பங்களும் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும், ஆனால் இயேசு என்றைக்கு மாறாதவராய் காணப்படுகிறார். Book of Daniel, தானியேலின் புத்தகம் chapter 2. 2ஆம் அதிகாரம். Book of Daniel, chapter 2. I will cut it short. Nebuchadnezzar has a dream. Okay. Nebuchadnezzar has a dream. And this dream is given by God Almighty. நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இந்த சொப்பனம் தேவனாலே கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. So this dream is for a man who thought himself as a great king. தன்னைத்தானே பெரிய ராஜா என்று நினைத்துக் கொண்டிருந்ததான ஒரு நபருக்கு இந்த சொப்பனம் கொடுக்கப்படுகிறது. One of the great king, even history says, their generations ruled the whole world. சரித்திரம் சொல்லுகிறது அவருடைய சந்ததிகள் இந்த தேசத்தை உலகத்தை ஆண்டது என்று சொல்லி. While Nebuchadnezzar had built his empire and he was thinking that I am the great king. நேபுகாத்நேச்சர் ராஜ்யத்தை கட்டி அவர்தான் பெரிய ராஜா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது comes a dream which troubles him. அவரை நடுங்கச் செய்ததான ஒரு சொப்பனம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. I'll read too that Okay, Daniel chapter 2. தானியேல் 2ஆம் அதிகாரம் 3. 3ஆம் வசனம். And the king said to them, I have had a dream, and my spirit is anxious. I had a dream, and my spirit troubled, that the whole sleep was disturbed for him. நான் ஒரு சொப்பனம் கண்டேன், என்னுடைய ஆவி கலங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். A normal dream, and it says it troubled his spirit inside him. ஒரு சாதாரண சொப்பனம், ஆனால் அவருக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாகிறது. Because this dream to a king was a different dream. ஆனால் இந்த சொப்பனமானது ராஜாவுக்கு வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. When you read there more further, 5. The king replied to the astrologers, This is what I have firmly decided. If you do not tell me what my dream was and interpret it, I will have you cut into pieces and your houses turned into piles of rubble. Now, Nebuchadnezzar releases a saying, I will not tell my dream, but you should tell my dream. So, all the magicians, everybody, nobody could tell what he dreamt about. எல்லா சாஸ்திரிகளையும் அழைத்து அவர் நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீங்களே சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரிகளுக்கு சொல்லுகிறார். The reason why is that Nebuchadnezzar is so much troubled with this particular dream. He wants to understand what is the mystery behind it. இந்த சொப்பனத்தினாலே அவர் மிகவும் கலக்கம் கொண்டதனாலே இந்த சொப்பனத்தின் பின்னாலே இருக்கிற ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர் இந்த So this great king commands all his servants, all his people who were like Midianites, who are controlling the spirit realm. He says, if you don't really tell the secret what God is trying to tell me, I'm going to destroy everybody. எல்லா சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்து எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை எல்லாம் அழித்துப்படுவேன் என்று சொல்லுகிறார். So in 10 it says, 10ஆம் வசனத்திலே, there is not a man on earth who can tell the king the matter. Therefore, no king, lord, nor ruler ever asked such magicians or astrologers such a difficult thing.
எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டதில்லை என்று சொல்லி அவர்கள் ராஜாவுக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். And they said to the king, tell us the dream. But the dream was, we'll go there to the dream. There was a dream where Daniel comes and interprets. The dream was they saw a big statue made of gold, silver, bronze, iron and clay. இந்த சொப்பனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தங்கத்தினாலே ஒரு சிலையை பார்க்கிறார். தங்கத்தினாலே உருவாக்கப்பட்ட தலை தங்கமாய் காணப்படுகிறது, மார்பு வெண்கலமாய் காணப்படுகிறது, மற்றுமாக இரும்பு மற்றும் இரும்பினாலே மண்ணினாலே உருவான காரியங்கள் கால்களும் தொடையிலும் காணப்படுகிறது. In 31, 32. 31, 32 வசனத்தை வாசிப்பீங்க சொன்னால் பார்க்கலாம். மன்னிக்கிறேன். அந்த சிலை தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. 34. You watched while the stone was cut without human hands, which struck the image on its feet of iron and clay and broke them in pieces. The iron and clay, brass, silver, everything crushed together and became like a chaff, like a powder from the summer threshing floor. The wind carried them away, so there was no trace found. And the stone struck the image and became a great mountain and filled the earth. I'll repeat again. The stone which struck the image became a great mountain and filled the whole earth. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இரும்பும் களிமண்ணும் இருக்கிறதான பாதத்திலே இடித்து நொறுக்கி அந்த சிலையை நொறுக்கி போட்டு பிற்பாடு அது ஒரு பெரிய கண்மலையாய் உருவாகி நிற்பதை தரிசனத்திலே பார்க்கிறார். A huge statue made of gold, silver, bronze, iron, clay. தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு இவைகளால் உண்டான அந்த சிலை. We are talking about Stone Age, Iron Age. You know that story, right? Iron Age, Stone Age. Now we are in what? We use gold for, your mobile will have gold in it. Because it's the fastest metal which passes. In those days, in Stone Age, stone was so important that even the command of the Lord came on a stone. The 10 commandments was written on the stone. So when the 10 commandments is written on the stone, then they found paper. Okay, they found paper. So imagine I write my notes on the paper, the 10 commandments on the paper. He's Stone Age. You know what he'll call me? You're a sinner. You're using paper. Where God talks on stones and you write on paper. Then comes another world where writes everything, the 10 commandments on a mobile. Now what will this paper age will tell me? You're a sinner. Instead of showing Bible, you're showing mobile. And next stage will come, I don't know what. Maybe mobile, watches come, smart watch, I don't know next what is going to come. The technology can go up higher and higher from Stone Age, clay, iron, bronze, gold. No matter what kings may rise, bringing the technology and rule the world. எப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பி இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும், kings, they rule our world. Technology rules you. This technology rules you. You know that? Technology rules you. Those days, the first thing they made was chariot of iron. And they started capturing cities because that was the greatest technology. Then the technology increased. The chariot started firing up in the sky and started shooting everybody. Technology changed.
Today technology is changed in such a way that you are being dominated from above. No matter what technology, there comes something which is above all, a kingdom not made in human hands. Daniel says, a rock came, not made in human hands. It came and crushed all the kings down. என்னதான் தொழில்நுட்பங்கள் மாறி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அதன் மேலே மோதுவதை குறித்தான தானியேல் தரிசனம் பார்க்கிறார். This rock is nothing but the kingdom of Jesus. இந்த கல்லானது பெயர்க்கப்படாத கல்லானது இயேசுவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. The kingdom of Jesus is so powerful. No matter what kings rise, we are there to destroy them. இந்த இயேசுவின் ராஜ்யத்தை குறிக்கிறது. எப்பேற்பட்ட ராஜ்யங்கள் எழும்பினாலும் எல்லாவற்றையும் அழித்து போடுகிற இயேசுவின் ராஜ்யம். No matter what secret, what Nebuchadnezzar saw, God revealed through a stone. That was Daniel as a child of God. எப்படிப்பட்ட ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் தானியேல் மூலமாய் அந்த ரகசியம் வெளிப்படும்படியாய். Today what mystery in your life is, you will stand like a Daniel and God will reveal to you this mysteries. உங்க வாழ்க்கையில என்னதான் ரகசியங்கள் மறைந்திருந்தாலும் தானியேலை போல தேவன் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். Because he will make you also a rock. அவர் உங்களை ஒரு கல்லாய் அவர் உருவாக்குகிறார். Jesus is the rock. இயேசுவே மூலைக்கல்லாய் காணப்படுகிறார். And we are his small rocks. நாமும் அவருடையவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. கற்கள் தான். We are the rock and all the mystery God is going to reveal us today. தேவன் நமக்கும் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். One, he will reveal us as children. Two, out of the rock today will flow water. இந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறதாய் இருக்கிறது. Because when you see the book of Moses, they go speak to the rock and hit the rock, water gushes out. மோசேயின் புத்தகம் உபாகம புத்தகம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த கல்லின் மேலே கல்லை நோக்கி பேசுகிறார்கள், கல்லை அடிக்கிறார்கள், அது இரத்தத்தை தண்ணீரை கொடுக்கிறது. The rock contains the anointing of Lord. இந்த கல்லானது கன்மலையானது கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டதாய் காணப்படுகிறது. When we read, we'll go back to Daniel. Sorry, I'll go back. 46. 2:46. தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். This great king, I'll tell you again, this great king who thought he was the biggest king got troubled because he saw this rock crushing his kingdom. That's why in the starting it says his spirit was troubled because he saw one of the greatest king. The moment he saw this greatest king, this is got troubled. And next he sees Daniel, the great king's child. Hallelujah. Today the enemy, the Nebuchadnezzar, will see you as Daniel, one of the rocks, and he will do the same thing to you. It's here. And in those days, 46. He fell on his face, prostrate before me. Tell yourself, your Nebuchadnezzar will fall prostrate before you, because the same dream will come upon him today. Whoever thinks they are king above everything, today the dream will be released to them and they will fall prostrate before you. Why? This Jesus will be revealed through me. Say, Jesus will be revealed through me. I will demonstrate the power of God. Let's all say, I will demonstrate the power of the Lord Almighty. Let's all repeat. I, the child of God, will demonstrate the power of the Lord. You are the rock today. Nebuchadnezzar falls prostrate before Daniel. நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு முன்பாக சாஷ்டகமாய் விழுந்து பணிந்து கொள்வதை நாம் And he பார்க்கலாம். says, and the Bible says, he commanded that they should present
offerings, not for God. It says offerings to Daniel. தானியேலுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிடுவதை பார்க்கலாம். Today, saints, I'm telling you, when you turn like a rock, Nebuchadnezzar not only falls before you, offerings will be done to you because you are the child of God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக தேவனாலே கண்மலையாய் மாறுவீர்கள் சொன்னால் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கும்படியான கர்த்தர் காரியங்களை செய்வார். I will enlighten it, okay? I will enlighten it. I will enlighten it. Okay. King's son is what next? King. We can go. Priest's son is next. Priest. Now when God calls you, my child, hallelujah. When God calls you, my child, you are not worldly. You are also a part of God. You understanding what I'm saying? You are also part of God. Understand who you are. Why you call this whirlwind comes. Why you call this wind blows. When you call, the fire comes. Because He calls you child, and you also become like Him. Hallelujah. Are you understanding what I'm trying to say? You are becoming like God day by day. Day by day, day by day. When you say Jesus, when you say Jesus, when you say Jesus, when you start seeking Him, this man in me dies and Jesus rises in me. When He says you're a child, you are a godly person, not a earthly person. Understand the meaning child, and it's called by God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றதான ஒரு ஸ்தானத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அவரைப் போலவே மாறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். So the same angels which salute to Jesus while He was walking, when His child is walking today, the same angel will salute you today. Yes. Hallelujah. இயேசுவை பணிந்து கொண்ட அதே தூதர்கள் உங்களையும் பணிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிறார். All you need is today understand you're a child of not your father, not your mother. You're a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு நீங்கள் உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் நடங்கள். தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். Let's all repeat. I am the child நாம் எல்லாம் சொல்லுவோம் of God. நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிக்கை சொல்லுவோம். Repeat again. I am the child of God. Yeah, look into heaven today and say, I am. That belongs to you. Heaven is yours today. I am the child of God. Look around the angels and say, I am the child of God. Look around the anointing and say, I am the child of God, because all this belongs to you today. All this belongs to today. You are rightful possessor of these heavenly things. Hallelujah. Now you understand the meaning, the child of God. I have rights over heaven. Hallelujah. Don't have an orphan feeling. Don't have lonely feelings. He is with you today. நீங்கள் தனிமையா இருக்கிறீர்கள் நினைக்க வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். His anointing is with you today. அவருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. His power is with you today. அவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. This rock is with you today. இந்த கன்மலை உங்களோடு கூட இருக்கிறது. I will continue next week. I'll finish with last thing. Isaiah 59:90. ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Isaiah 59. I missed it, that's why. From the 19. So shall they fear the name of the Lord from west, and His glory from the rising of the sun. When the enemy comes in like a flood,
Let's all say, when the enemy comes in like a flood, let's all repeat, the Spirit of the Lord will lift up his stand. Hallelujah. Let's all again say, the Spirit of the Lord will lift up his stand. That means you may be a small child today. When the enemy is coming like a huge flood, when you watch like this, all your anointing, the Spirit in you, the Spirit above, all this anointing will stand before you. No flood will touch you. Not in a single drop will fall on you. Why? The Spirit of the Lord today will take its stand. Hallelujah. That's the power of the anointing of the Lord. The flood may come upon your life, but it will not touch you. It will divide into two and it will go left and right. Why? The glory of the Lord, the Spirit of the Lord is going to stand for you today. Sorry, last 1 Peter chapter 2. 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6. We'll all read together. 4, 5, 6ஆம் வசனத்தை Okay, வாசிக்கலாம். this is what Nebuchadnezzar saw. Coming to him, let's all read. Coming to him as a living stone, rejected indeed by men. Let's all say, coming to him, you are going to him today like a living stone. Okay, let's all confess. Coming to him like a living stone. Though you are rejected by men, they may say, you are uneducated. You are not up to the mark. You don't dress up to our level. Your slang is not to that level. They may reject you. Hallelujah. But we are going to the Lord. We'll all read together. Coming to him as a living stone, rejected by men. Let's all read. But chosen by my God, my Father, precious. You also, let's all say, I am also a living stone. I am also the same stone which Nebuchadnezzar saw, crushing kingdoms down. Hallelujah. I am the same stone which Nebuchadnezzar saw. I am going to crush every kingdom down today. It says, the stone. 5. You are also a living stone being built up. Let's all read. A spiritual house, a holy priesthood. Yeah, a holy priesthood, a spiritual sacrifice acceptable to God through Jesus Christ. I'll say again, a spiritual house, a holy priesthood, a spiritual sacrifice. I'll tell again, spiritual house, not your worldly house, spiritual sacrifice, not your worldly sacrifice, spiritual sacrifice which is acceptable before God. Are you ready? Bring out your best tongues today. Bring out your best offering today. If you're clapping hands slowly, today increase the power, because that is the offering you can give. You are the greatest offering. ನೀನೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಫರಿಂಗು. ಇವತ್ತು ನೀನು ಸ್ತುತಿಸೋದು, the Spirit of the Lord should take its stand. Hallelujah. And you have to operate the anointing as per your problems today. ಇಂಥ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ರೂ ಈ ಅಭಿಷೇಕ ಆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ನೀವು ಯೂಸ್ ಮಾಡಬೇಕು. As I spoke about whirlwind. Whirlwind, the wind of the Lord, the dew of the Lord. Hallelujah. I'll again repeat, whirlwind, wind, dew. What is your problem? Use the anointing. Today, you are not going to allow heaven to shut upon your life. You are going to open heaven, bring everything down upon your life. Amen. Hallelujah. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಜೀವದಲ್ಲಿ ಇವತ್ತು ಇಳಿಬೇಕು.
Every anointing should come upon your life, but use the anointing in a right and knowledged way. Let's all close our eyes.